இவனை ஏதாவது நல்ல ஃபங்க்ஷன் கூட்டணும்னு எனக்கு ஆசை. அதையும் பிஹைண்ட் குட் செய்து விட்டது. வார்த்தையும் பேச்சும் என்ன இன்றைக்கும் நடக்க வச்சுட்டு இருக்குது. சேலம் பக்கம், மேட்டூர் பக்கம், எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரிதான். நான் பேச போனேன்னா அங்கே இருப்பாப்புல யாராவது ஒரு ஆள் அவனை தூக்கிட்டு தான் வருவாங்க. திரு பர்த்டே இதுக்கெல்லாம் விஷ் பண்ணுவான். ஆனால் அப்போ விஷ் பண்ணல பதில் மட்டும் போடல. என் கல்யாண நாள், என் பர்த்டேக்கு வந்து சேலத்தில் அல்லது இந்த பகுதியில் எங்கேயாவது ஆதரவற்றோர் இல்லத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறத அவர் பழக்கமாக வச்சுருக்காருல. ஸோ ஐ நேவ் ஹிம் ஃபார் லாங் டைம். இவனை ஏதாவது நல்ல ஃபங்க்ஷன் கூட்டணும்னு எனக்கு ஆசை. அதையும் பிஹைண்ட் குட் செய்து விட்டது. இந்த மேடையில் ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட். அவர் மேடைக்கு வர வேண்டாம், மைக் அவர்கிட்ட போகுது. திரு சங்கர் அவர்கள் மாற்றுத்திறனாளி, சமூகத்தை மாற்றிக்கொண்டிருக்கும் ஒரு திறனாளி. கோபிநாத்தை குறித்து சில வார்த்தைகள் பகிர வேண்டும் என்று. கோபியண்ணா, உங்களுடைய இந்த 25வது வருஷ தொடக்க விழாவில் வந்து கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பேச்சும் என்ன இன்றைக்கும் நடக்க வச்சுட்டு இருக்குது என்னுடைய வாழ்க்கையில். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஆனால் நீங்கள் நிறைய ஃபேன்ஸ் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இதயத்தை தொடக்கூடிய சில ஃபேன்ஸுன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. இவங்களை பற்றி நீங்களும் சில வார்த்தை. சங்கர் ரொம்ப காலமாக எனக்கு தெரியும். நலன் விரும்பி அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வந்து எப்படிலாம் சொல்லணும்னே தெரியாது. சேலம் பக்கம், மேட்டூர் பக்கம், எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரிதான். நான் பேச போனேன்னா அங்கே இருப்பாப்புல யாராவது ஒரு ஆள் அவனை தூக்கிட்டு தான் வருவாங்க. பட் அப்போயும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அங்கே வருவான். நான் அங்கே கவனிச்சிட்டேன்னா அவனை எப்படியாவது கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார வச்சுருவேன். ரொம்பலாம் என் நம்பர் வச்சுருப்பாப்புல, இதெல்லாம் பண்ணவே மாட்டாப்புல. கல்யாண நாள், திரு பர்த்டே இதுக்கெல்லாம் விஷ் பண்ணுவான். ஆனால் அப்போ விஷ் பண்ணல பதில் மட்டும் போடல. உடனே பெரிய கோவம் வந்துடும். அதோட ரொம்ப பெரிய விஷயம், நம்ம பர்த்டேயும் கல்யாண நாள்லாம் கொண்டாடுமோ இல்லையோ, என் கல்யாண நாள், என் பர்த்டேக்கு வந்து சேலத்தில் அல்லது இந்த பகுதியில் எங்கேயாவது ஆதரவற்றோர் இல்லத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறத அவர் பழக்கமாக வச்சுருக்காருல. ஸோ ஐ நேவ் ஹிம் ஃபார் லாங் டைம். இப்போலாம் இல்லை, ரொம்ப முன்னாலேருந்தே தெரியும். இவனை ஏதாவது நல்ல ஃபங்க்ஷன் கூட்டணும்னு எனக்கு ஆசை. அதையும் பிஹைண்ட் குட் செய்து விட்டது. இதே நிகழ்ச்சி, இதே மகிழ்ச்சி, இதே நூற்றாண்டு பயணம் தொடர்ந்து செல்லும் போதும் தொடரட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீயா நானா கோபிநாத் அப்படின்னு தான் தெரியும். உண்மையான நீயா நானான்னு போட்டி போட்டு படித்ததுலேருந்து எனக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் அறந்தாங்கியில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரே வருடத்தில் +1 அண்ட் +2 படித்தோம். ஒரே ஊர்லேருந்து இங்கே வந்து நாங்கள் வெவ்வேறு விதமாக சிரமப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இருவரும் சந்தித்தது, அவர் ஏற்பாடு பண்ணி அவர் ப்ரோக்ராமிங் பண்ண நீயா நானால நான் போய் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டேன். அதுதான் நாங்கள் அவ்வளோ பெரிய இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப 2 பேரும் மீட் பண்ண ஒரு இடம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ கூட இடையில ஒரு மேடையில் சொல்லும் பொழுது சொன்னார், நானும் போஸும் ஒன்றா படித்தோம், இருந்த காலங்களில் ஒன்றா இருந்தோம். ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மொத்தமே 4 தடவை தான் பார்த்துருக்கோம். உண்மைதான், அது மொத்தமே 4 தடவை தான் நானும் கோபியும் சந்திப்பதற்கான சூழலே இருக்குது. நான் வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், அவர் வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் அன்பு அண்ணன் எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் பேரை சொன்னால் தான் அறந்தாங்கின்னு தெரியும். அது தவிர அறந்தாங்கின்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அறந்தாங்கியில் சில பேர் அப்படி வந்துட்டே இருந்தாலும் அறந்தாங்கின்னு நல்ல பெரிய பேரை எடுத்து கொடுத்ததனுடைய பங்கு கோபிக்கு நிறைய இருக்கு.